2014 ரூபா விக்கி பெட்ரோல் விலை, 2021 90 அப்படி இப்படியே இன்ஃப்ளேஷன்லாம் போட்டு பார்த்தாலும் 10 ரூபா தான் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அது எனக்கு மட்டும் கிடையாது, இந்த பெட்ரோல் ப்ரைஸை பார்த்து யார் போட்டாலும் அந்த வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு மிக நீண்ட ஒரு பதிவு அது. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும்தான் காரணமா? இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிறது என்னங்கிறத தெளிவாக தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ் பொக்கிஷம் நேயர்களை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்திர முடியாது. ஜிஎஸ்டினா என்ன, பணவீக்கம்னா என்ன, அது எப்படி வருது, பணம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த கதையெல்லாம், இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பணவீக்கம் வருவதற்கான காரணமும் இந்த பெட்ரோல் விலையேற்றம் அப்படிங்கிறதும் ஒரே புள்ளி தான். இந்த இரண்டு புள்ளிகளும் ஒரு சேர இருக்கும் இடத்தில் பணவீக்கம் கண்டிப்பாக வந்துடும். அது எப்படின்னா, இப்போது பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது, அதன் காரணமாக பெட்ரோல் விலை ஏறுகிறது. இதை நான் சொல்லலை, நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்கிறார், தர்மேந்திரா அவர்கள் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உலக அளவில் பெட்ரோலினுடைய அந்த கச்சா எண்ணெயுடைய விலை கூடிக்கொண்டே வருகிறது, அதன் காரணமாக நாங்கள் விலையை ஏற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாதே ராசா. ஒப்பக் கிட்டத்தட்ட 13 நாடுகள் ஒன்றிணைந்து, இல்லாட்டி 5 நாடுகள் 1960 உருவாக்கிட்டாங்க. மறுபடியும் 13 நாடுகள் இப்போது உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. அந்த ஒப்பக் கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2021 கச்சா எண்ணெயினுடைய தேவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பினோம். ஆனால் நாங்கள் நம்பினதை விட ரொம்ப குறைவாகத்தான் கச்சா எண்ணெய் என்பது அப்படி தேவைப்படுகிறது. ஸோ ஒரு இடத்துல தேவை இல்லை என்றால் கண்டிப்பாக விலை என்பது குறையும். அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேரல் விலை எவ்வளவு? வெறும் $60. இப்போ இந்த $60 அப்படியே வச்சுட்டு 2014 ஒரு பேரலுக்கு விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $118. அப்படியே இரண்டா போகுதா? 2 மடங்காக மாறுதா? இப்படி 2 மடங்காக மாறுறதுனால அந்த காலத்தில், அதாவது 2014 டேக்ஸ் குறைவாக இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் குறைவாக இருந்தது. அதன் காரணமாக ஒரு $72 பெட்ரோல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதுதான் யதார்த்தமான காரணமே தவிர வெறும் 10 ரூபா தான் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்படியே நீ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இது பிஜேபிக்கு எதிரான ஒரு பதிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா ராசாக்களா, எனக்கு இந்த பிஜேபி எதிர்க்கணும், காங்கிரஸ் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கிடையாது. அதே மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை கவனித்தாலே போதும், இந்த 2 நபர்களும், அது கையாக இருந்தாலும் சரி, தாமரையாக இருந்தாலும் சரி, இந்த 2 நபர்களும் சில நபர்களுக்காக வேலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ப்ரூஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி, அம்பானியா நீ சொல்லுற அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பானி மட்டுமா நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று வருது இல்லை? ஸோ அம்பானி அவர்களுக்கு கவர்மெண்ட், இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் மட்டும்தான் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபியும் செய்கிறாங்க, காங்கிரஸும் செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2012, ஏன் ஞாபகம் படி 2012 காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆட்சி செய்கிறது. 2012 நம்ம நாட்டில், அதாவது இந்தியாவில் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு 18 நிறுவனங்கள் இருந்தாங்க. இந்த 18 நிறுவனங்களும் பப்ளிக் செக்டார்ஸ் தான், யாருடைய கட்டுப்பாட்டிலும் இயங்கவில்லை, பப்ளிக் செக்டார்ஸ் தான். ஆனால் அதில் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ரிலையன்ஸுக்காக இருந்தது. இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, ஆயில் ரிஃபைனரி, சுத்திகரிப்பு நிலையம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் மட்டும்தான் வச்சுருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் வழியாக வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு அதை சுத்திகரித்து அது பெட்ரோலாக மாற்றிய பிறகு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்வார்கள், அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்துக்கும் கொடுக்கவும் செய்வார்கள். இது ஒரு சுத்திகரிப்பு ஆலை செய்ய வேண்டியது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், நம்ம நாட்டிலையும் ஒரு 25% இல்லாட்டி ஒரு 20% பெட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்குது. பெட்ரோல், டீசல், அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. இந்த 20% அப்படிங்கிறது தோராயமாக நம்ம கணக்கு போட்டாலும் அதில் 59% யாருக்கு கொடுக்கப்பட்டது? எல்லாமே ரிலையன்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. இது எந்த ஆட்சியின் போது? காங்கிரஸ் ஆட்சியின் போது. ஆனால் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட வெறும் 26%, அதாவது 18 நிறுவனங்கள் 75% கச்சா எண்ணெயை இங்கே சுத்திகரிப்பு செய்த போது வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட கச்சா எண்ணெயில் 26% சுத்திகரிப்பு செய்தது யார் தான்? இதே ரிலையன்ஸ் நிறுவனம் தான். இந்த அரசாங்கம் மட்டும்தான் அந்த ஒற்றை பணக்காரருக்கு உதவி செய்கிறதா, இல்லை அந்த கவர்மெண்ட்டும் உதவி செய்கிறதா? இதை நம்ப மறுக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்களுக்கு வேறொரு ட்விஸ்ட் கடைசியில் வச்சுருக்கோம். அதை பார்க்கும்போது அப்பாடா இவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க.
ஸோ இப்போ நம்பினவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்னொரு விஷயத்தை கேட்டாங்க, கொரோனானால தான்ப்பா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஆமாங்க, சத்தியமாக கொரோனானால யாருக்குமே வேலை கிடையாது. வேலை இல்லாததுனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் இருக்குது. கவர்மெண்ட் நம்முடைய செலவுகளை பார்க்க வேண்டும். இன்னும் சில நபர்கள் ரேஷன்லலாம் நாங்கள் ஃப்ரீயாக நிறைய ஐட்டத்தை கொடுத்துட்டு வரோம்லடா, அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம், அதெல்லாம் பெட்ரோல் இருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி நல்லபடியாக பேசுகிற சில நபர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டில் அரசாங்கம் 2 துறைகளை எக்காரணம் கொண்டும் தனியாருக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். கல்வி இப்போ நம்ம கையில், நம்ம அரசாங்கத்தின் கையில் இருக்குதா? இல்லையே. அது எல்லாமே 80% இப்போது அது தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக சுகாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இன்சூரன்ஸ் பாலிசிலலாம் நீ 50-80% வந்திருப்பா உள்ளக்கு அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த பணம் எந்த நாட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் தெரியாது. எந்த நாடுகளிலிருந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வரப்போகுதோ அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்க போகிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ சுகாதாரம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இருக்குது? இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம்னா நீ கம்யூனிச கொள்கை பேசுகிறீ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கம்யூனிசம்னாலே அதிகமாக இந்த சீனாவெலாம் பார்த்து ஐயா அது புளிக்கும் மாதிரி ஒரு வியப்பு தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறது, நீங்கள் முதலாளித்துவத்தையும் வச்சுக்கோங்க, கம்யூனிசத்தையும் வச்சுக்கோங்க, எந்த கொள்கையை வேணாலும் வச்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்களுக்கு தீமையான சில விஷயங்கள் செய்யாதீங்க, அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுங்க. அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எந்த கொள்கையை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆனால் மக்களுக்கு நன்மையாக இருக்கணும். மக்களுக்கு நன்மையாக இருக்கணும்னா விக்கின்னு என்ன ஐடியா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய இந்த பப்ளிக் செக்டார்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் அப்படியே நிப்பாட்டிட்டு ப்ரைவேட் செக்டார்ஸுக்கு வாங்களேன். ஒரு நபருடைய ப்ரைவேட் செக்டாரை மட்டும், அதை நான் பேர் போட்டு சொல்லிட்டேன்னா அது வேற கேஸாக போட்டு வழக்காக போட்டு தமிழ் பட்சத்தையும் மூடிடுவாங்கன்னு ஒரு சின்ன பயம். அதனால தான் அந்த பேர் சொல்லலை, நீங்களே யூகிச்சுக்கோங்க. அந்த நபருடைய வருமானத்தை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி அவருக்கு கொடுத்திருக்கிற சில செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்றால் கிட்டத்தட்ட 3 பொதுத்துறை நிறுவனங்களை இந்த அரசாங்கத்தால் காப்பாற்ற முடியும். 3 நஷ்டத்தில் இயங்குகிறது அப்படின்னு சொல்ற இந்த பொதுத்துறை நிறுவனங்களை யாரால் எடுக்க முடியும்? இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியும். அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இங்கே லாஸ் வராது. அடுத்ததா நான் கமெண்ட்ஸ்லேயே ரொம்ப விருப்பப்பட்டு படித்த ஒரே ஒரு கமெண்ட், யாரா அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்தால் ஏன் அரசாங்க இந்த துறை இல்லாட்டி பொதுத்துறை என்பது நஷ்டத்தில் விழப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். எனக்கும் இருக்கிற டவுட் அது மட்டும்தாங்க. ஆஃபீஸுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா 1/2 மணி நேரம் கியூ நிற்கணும். அதே இது நான் ஜியோவில் ஒரு கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டேன்னா 1/2 செகண்டுக்குள்ளே ஒரு ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் எங்கே போவேன்? நான் இந்த இடத்துக்கு தான் போவேன். இதே நேரத்தில் நீங்கள் பிஎஸ்என்எல்லோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது போய் நின்று உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு சிம் கார்டுக்கு பேர் மாற்றணும் அப்படி இப்படின்னு ஏதாவது போனீங்கன்னா ஒரு நாள் காலி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், பார்வையில்லாத ஒரு நபர், அவங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆக்டிவேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. இது நடந்தது. அப்படி ஃபார்ம் கொடுக்கறதுக்காக போன அந்த இடத்துல அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்குறாங்க, எப்போ உனக்கு தான் பார்வை இல்லைல்ல, நீ எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுவியா மாட்டியா, உனக்கு எதுக்கு இந்த சலுகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள் இது சரியில்லை அது சரியில்லை இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. லஞ்ச் டைம் வந்துடும். இந்த லஞ்ச் டைம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சில அலட்சியங்களும் பொதுத்துறை தனியார் துறைக்கு மாறுவதற்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இதை கேள்வி கேட்பீங்க, இல்லாட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களை தப்பு சொல்லலை, ஆனால் உங்கள் கூட்டத்தில் இருக்கிற சில விதமான பிளாக் இருக்கு பாருங்க, அவங்கள தான் நாங்கள் சொல்கிறோம். அரசாங்க பணத்தை மட்டுமே வாரி 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 மடிக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிற சில மனிதர்கள் இருக்காங்க. அதாவது அரசாங்க வேலைக்கு இதற்காகவே படித்து அரசாங்க வேலையில் ஈடுபடக்கூடிய நபர்களை நம்ம சொல்கிறோம். ஸோ அரசாங்க வேலையை நல்லபடியாக செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஆனால் அதே இடத்துல 10 நபர்கள் வேலை செய்யாமல் போயிட்டாங்கன்னா அந்த துறையை செயலிழந்து விடுகிறது. இதன் காரணமாக இன்னைக்கு வேணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அரசாங்க துறையில் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற பெயரை எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் தனியார் துறைக்கு போயிடும். இது மறுக்கவே முடியாது. ஸோ நீ என்னடா சொல்லி வர, பெட்ரோல் கூடுறதுக்கும் கார்பரேட் லாபத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் நம்மளை ட்ரோல்லாம் பண்ணிட்டாங்க. ட்விட்டரில் யாரெல்லாமோ டேக் பண்ணி விடுறாங்க, பெரிய பெரிய தலைகள் எல்லாமே. அவ்வளோ பேர் மத்தியிலையும் நம்ம வீடியோவை போட்டு பாருங்க, இவன் இப்படி பேசுகிறான், இவன் மீது ஏதாவது கேஸை போடுங்க, வழக்க போடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஒரு பெரிய போஸ்ட்லாம் போட்டு விட்டானுங்க. எனக்கு வேறு பயமாயிருச்சு, ஐயோ என்னவோ நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நானும் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து வாசித்து பார்த்தேன். இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஏன்னா நம்ம உண்மையை தானே சொல்கிறோம். உண்மையை சொல்லும்போது யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அது எப்படி கார்பரேட்டுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. சிம்பிளான சில விஷயத்தை நான் முதலே சொல்லிட்டேன். நம்ம நாட்டிலேருந்து தயாரிக்கக்கூடிய இல்லாட்டி நம்ம நாட்டிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பெட்ரோல் அப்படிங்கிற இல்லாட்டி கச்சா எண்ணெய் என்பதை 60% நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்?
தனியாருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ 4லிருந்து 5 நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள், தனியார் மட்டும் கிடையாது, அது அரசாங்கமும் சேர்த்து கண்காணித்துக் கொள்கிறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கொண்ட அக்ரிமெண்ட் PSU. இதன் வழியாக அரசாங்கம் கண்காணிக்கும். அரசாங்கத்தின் கண்காணிப்பு வழியாக பிரைவேட் நிறுவனங்கள் தோண்டி அவங்களுக்கு தேவையான எண்ணெய் வளங்களை சுரண்டி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் வளம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இது 1 லிட்டருக்கு நம்மகிட்ட 90 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரா மெட்டீரியலாக இல்லாட்டி கச்சா எண்ணெயாக எடுக்கும்போது அரசாங்கத்துக்கு ஒரு தொகை கொடுக்கணும்ல. அது கிலோ லிட்டராக இருக்கலாம், இல்லாட்டி எவ்வளோ லிட்டர் வேணாலும் இருக்கலாம். ரொம்ப துச்சமான விலை, $2 $3 அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம், அதுக்கு ப்ரூஃப் கீழே லிங்காக நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டீட்டெயிலாக வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இது 2011-12க்கான ப்ரூஃப். அது அப்படியே 2021க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணினாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. 2 அரசாங்கங்களும் சேர்ந்து நம்ம எப்படி ஏமாற்றினார்கள், கண்மூடித்தனமாக எப்படி நம்மை நம்ப வைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அந்த ஒரு ஆர்டிக்கலில் இருக்குது. பிரணாப் முகர்ஜி வருவார், நிறைய பேர்லாம் வருவாங்க அந்த இடத்துக்குள்ள. ஸோ எல்லாருமே இதே வேலையாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. விக்கி, நீ சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது விக்கி. ஒரு பெட்ரோலும் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் எடுத்து வந்து அதை சுத்திகரித்து, ஐயோ அந்த நிறைய ப்ராசஸ் இருக்குது விக்கி, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அதன் காரணமாகத்தான் நாங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம என்ன செய்வோம், தனியாருக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தினமும் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி OMC அப்படின்னு சொல்கிற நிறுவனங்கள் அவங்களுடைய விலையை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அரசாங்கமும் அதுபடியே எல்லாமே செய்கிறது. சரி, இப்போ தனியார் நிறுவனத்திற்கோ இல்லாட்டி இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரி நிறுவனங்களுக்கு நஷ்டம் வருமா அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு நம்ம வரலாம். ஒரு பேரல் கச்சா எண்ணெய், ஒரு பீப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேரல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 156 லிட்டர்லேருந்து ஒரு 160 லிட்டர் வரும். தோராயமாக பார்க்க போனால் ஒரு 150 லிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த 150 லிட்டர் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யும் போது இதிலிருந்து வர்ற பை ப்ராடக்ட் மட்டுமே 24 வகையான பை ப்ராடக்ட். விமானங்களுக்கு பயன்படும் ஏ ரக பெட்ரோல் ஒரு 40 லிட்டர் கிடைக்குமா. அடுத்ததான் இந்த காருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான பெட்ரோல் ஒரு 50, அதை பி ரக பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசல் ஒரு 41 லிட்டர், ஒரு 50, 40, 90, 40, 130 இப்போ ஆயிடுச்சுலப்பா. அடுத்ததா தார், அதாவது தார்கோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த 24 ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 24 ப்ராடக்டை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றது வேண்டாமே, நம்ம மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த 24 ப்ராடக்ட்டும் கம்பைன் ஆகிருக்கு. எண்ணெய் எப்படின்னு எடுத்துக்கோங்க, கலப்படம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சமைக்கிற ஆயிலிருந்து, அதாவது அது ஃபார்ம் ஆயிலாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆயிலாக இருக்கலாம், அந்த ஆயிலிருந்து கடைசியாக நம்ம உபயோகிக்கிற சோப்பு வர இது எல்லாமே இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் தான். இப்படி இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏ ரக பெட்ரோல், அதாவது விமானங்களுக்கு தேவையான பெட்ரோல் ஒரு 40 லிட்டர் கிடைக்கும். அதுவே ஒரு 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை மார்க்கெட் இருக்குது. அதை வித்துட்டாங்க. மீதம் இருக்கும் பொருளை விற்றாலே இவங்களுக்கு சுத்திகரிப்பதற்கு தேவையான எல்லா செலவும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ படிக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி MBA கிராஜுவேட்ஸ் இல்லாட்டி நிறைய பேர் என்ன செய்ய போகிறீங்க, இதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுங்கப்பா, நல்லா இருக்கும். எப்படி இந்த பை ப்ராடக்ட்லாம் வருது, எவ்வளோ லாபம் கிடைக்கும். ஒரு பேரலை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா அதனுடைய பை ப்ராடக்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு பேரலில் இருக்கிற அந்த தொகையை விட இல்லாட்டி அந்த வெயிட்டை விட கூடுதலான வெயிட்டான பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் சேர்க்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்ந்து பை ப்ராடக்டினுடைய இந்த வெயிட்டை கூட்டிடுமா. எப்படி பார்த்தாலும் இதில் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கிறது. அப்படி லாபங்கள் இருந்தும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நஷ்ட கணக்கு அரசாங்கத்தால் காண்பிக்கப்பட்டு அதன் வழியாக இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை எகிறுகிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்படின்னா இந்த OMC ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நஷ்டமே வராதா, அவங்களுக்கு நஷ்டம் வராதா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க கிட்ட ஸ்டாக்காக ஒரு 40லேருந்து 50 தினங்களுக்குள்ள ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $110. சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, $110 அவங்க வாங்கி 10 நாட்களில் அவங்களுக்கு தேவையான மொத்த ஸ்டாக்கையும் எடுத்து வச்சுட்டாங்க. $110 எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் 40வது நாள் சின்ன பிரச்சனை காரணமாக $40-50 விற்கப்பட்டால் அவங்களுக்கு நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த நஷ்டத்தை நம்ம ஈடு கொடுத்தாக வேண்டும். அது ஓகே தான். ஆனால் அதையும் மீறி இப்படி பல விஷயங்களால் எனக்கு நஷ்டம் வருகிறது அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் கேஸ் ஸ்டடி செஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுறலாம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த பணவீக்கம் வருது அப்படின்னு சொன்னில விக்கி, அப்படின்னா இந்த பெட்ரோல் விலை கூடினாலும் பணவீக்கம் வரும்னு சொன்னில விக்கி, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. பெட்ரோல் விலை கூடிருச்சு, கொரோனானால எனக்கு வேலை கிடையாது, நிறைய பேருக்கு வேலை இல்லை கிடைக்கிற வேலையும் கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய பேரை கட் பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு சேலரியை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா நான் வாழ்ந்தே ஆக வேண்டும்,
நான் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் தான் என்னுடைய ஆஃபீஸ் வேலை எல்லாமே செய்யணும். அது கொரோனானால எந்த பாதிப்பும் வராமல் தான் இருக்குது. ஸோ மனிதர்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, மனிதர்கள் காய்கறி வாங்க வேண்டியதாக இருக்கிறது, மனிதர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது, இல்லாட்டி ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே டிராவல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஒன்று லோடு வண்டி, அப்படி இல்லைனா பொது போக்குவரத்து, அப்படி இல்லைனா வேற ஏதாவது கார், பிரைவேட் வெஹிக்கிள், இதன் வழியாக நம்ம பயணத்தை செய்கிறோம். இல்லாட்டி நமக்கு தேவையான சரக்குகளை கொண்டு வருகிறோம். இப்படி பெட்ரோல் விலை கூடினால் இந்த சரக்குகளுடைய விலை கூடும். சரக்குகளுடைய விலை கூடும் போது அதை வாங்கக்கூடிய டெண்டன்சி நம்ம மக்களிடம் என்ன ஆகும்? குறைந்து விடும். அதாவது மக்களுடைய பணம் அதிக அளவு செலவாக்க வேண்டியதாக இருக்கும். மக்களுடைய அதிக அளவு பணம் செலவாகும் போது மக்களிடம் செலவழிக்க காசு இல்லாம போயிடும். அப்படி காசு இல்லாம போகும்போது என்ன ஆகும்? மறுபடியும் பல தொழில்கள் முடங்க ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்க தமிழ் பொக்கிஷத்தினுடைய பணவீக்கம் அப்படிங்கிற சீரீஸை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இன்னும் நான் ஒரு அரசாங்கத்தை தான் குறை சொல்லிட்டு இருக்கேன், இல்லை தனியாரை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கொஞ்சம் சொட்டக்கு பண்ணி அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழில் கன்வெர்ட் பண்ணி, இல்லாட்டி ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி, எதில் வேணாலும் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது குற்றம் கிடையாது, என்னுடைய மனக்குமரல். என்னுடைய மனக்குமரல் மட்டும் கிடையாது, எல்லோருடைய மனக்குமரலும். ஸோ இது எப்பண்டா ஓயும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியுமா விக்கி? நம்முடைய விதி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான் விக்கி அப்படின்னு சொல்கிற நிறைய கருத்துக்களையும் என்னால் பார்க்க முடிந்தது. நம்முடைய விதி அவ்வளோதாங்க, சரி. ஆனால் நம்முடைய குழந்தைகளுடைய விதி நமக்கு யாருமே சொல்லித்தரல. யூடியூப்லாம் இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதில் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சேனல் இவ்வளோ விஷயங்களை சொல்லுது. இதே மாதிரி 10 பேர் வந்தால் போதும், நம்முடைய குழந்தைகள் விழித்து கொள்வார்கள். யார் ஆயில் ரிஃபைனரி வச்சுருக்காங்க, பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி பெரிய ஒரு லிஸ்ட்டை வைங்க. இதுதான் பேஸ் விலை, இதுதான் இந்தந்த விலை, இது அரசாங்கத்துக்கு செல்கிறது, இத்தனை ரூபாய் கமிஷனாக இந்த டீலருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வைங்க அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழும்பினால் என்ன நடக்கும்? மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இல்லாட்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் என்பது இந்த தமிழகத்தில், நம்ம இப்போ தமிழ் தானே பார்த்துட்டு இருக்கோம், தமிழகத்தில் ஏற்படும். அங்கே ஏற்பட்ட ஒரு அதிர்வு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். அதன் காரணமாக இது விலை கூட்டுறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா மக்கள் அன்றாடம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ல. 73 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி 90 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அது ஒற்றை இலக்கு, அது பெருசா தெரியாது. அந்த 90 ரூபாயில பேஸ் விலை என்ன, உண்மையா பெட்ரோலுக்கு விலை என்ன, டாக்ஸ் எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள ஒரு வழி வரும். நம்ம சம்பாதிக்கிறது இப்படி போகுதே அப்படிங்கிற ஒரு வழி வரும். ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க தோணும். அப்படி கேள்வி கேட்க போகும்போது, இல்லப்பா இப்படி நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்ன சில பொதுத்துறை தனியார் மயமாக மாற்றப்பட்ட கதைகள் நம்முடைய நினைவுக்கு வரும். அப்படி நினைவுக்கு வரும்போது இது ஏன் நஷ்டத்துக்கு போனது அப்படிங்கிற வேறொரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பின்னால் நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். ஸோ இது உங்களுக்கான பதிவு கிடையவே கிடையாது, என்னுடைய குழந்தைக்கான, இல்லாட்டி அவனுடைய குழந்தைக்கான ஒரு பதிவு, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.